கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கியிருக்கும் நிலையில் கொடைக்கானலில் உள்ள பேக்கரிகளில் கேக் வகைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். பேருந்து நிலையம், அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பேக்கரிகளில் கேக்குகளை உட்கொண்டு சோதனை செய்த அதிகாரிகள் அதில் சேர்க்கப்படும் மூலப்பொருட்கள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தனர். மேலும் காலாவதியான கேக்குகள் மற்றும் இனிப்புகளை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். கேக் உள்ள செக் பண்ணிக்கலாமா? நாங்க செக் பண்ணிக்கலாம். ஆமா சார். முந்திரி பருப்பு எங்க வாங்குவீங்க சார்? முந்திரி எங்க வாங்குவீங்க? இங்க இல்ல சார், திண்டுக்கல். இது சர்டிபிகேட் வாங்கிருக்கோமா? இந்த சர்டிபிகேட் இருக்கா? இது வந்து பாக்ஸ் வாங்கணும்ல, பேக்கிங் மெட்டீரியலுக்கு. இது உள்ள வச்சு கூட கொடுக்கலாம்ல? இதை உள்ள வச்சு தருவீங்க? எத்தனை நாள் தாங்கும்? ஒன் வீக் இருக்குமா? லேபிள் போடணும்ல? போட்டுங்க. லேபிள் போட்டு பாக்ஸ்ல போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி சரி சுத்தமா பண்ண சொல்லுங்க. ஓனர்கிட்ட சொல்லுங்க, சுத்தமா பண்ண சொல்லுங்க. பிரச்சனை வராம பாத்துங்க. எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம்னு வந்து இது போடணும். ஸ்வீட் எல்லாத்துலயுமே இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸ்வீட் இருக்குன்னா இதை வந்து ஒரு வாரம் அப்படின்னா இன்னைக்கு தேதியை போட்டு அந்த டேட்டு போட்டு வைக்கணும். விலை இருக்கணும், என்ன விலைன்னு இருக்கணும், எத்தனை நாள் பயன்படுத்தலாம்னு இருக்கணும். ரைட்டா? நான் அடுத்து வர்றப்ப எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கேன். ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், அதை ஒட்டுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.